அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வளலா திவ்ய திருவடிகளே சரணம். அகழ்வரி 7, 8 மற்றும் அதன் விளக்கமும். இகநிலை பொருளாய் பரநிலை பொருளாய் அகமர பொருந்திய அருட்பெருஞ்சோதி. இகநிலை என்பது உலகியல், பரநிலை என்பது அருளியல். மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய பஞ்சபூதங்கள் மட்டுமின்றி உலகின் கண்ணுள்ள ஜடப்பொருள்களுமாகி, மேலும் உயிருள்ள அனைத்து ஜீவர்களுமாகி, அந்த ஜீவருக்கு இன்ப துன்பங்களை அளிக்கும் பொருள்கள் அத்தனையும் ஆகியும் அருளியல் வாழ்வை மேற்கொண்டோர் அனுபவிக்கின்ற பேரறிவு அடைதல், காணாத காட்சி காணல், கேளாத கேள்வி கேட்டல், உண்ணாது உண்ணுதல் போன்ற அனுபவங்கள் மட்டுமின்றி இறைவனுடன் கலக்கின்ற சித்தி இன்பமும் ஆகி நிற்கும் அருட்பெருஞ்சோதி. தனக்கென வாழாது ஆசைகளை தன் அகத்தே அறுத்தோர் உள்ளகத்தே மட்டும் பொருந்தி விளங்குகின்றதாம். இதற்கு ஆதாரம், மரப்பற்ற நெஞ்சிடை வாழ்கின்ற வள்ளல் மலப்பற்று அறுத்தவர் வாழ்த்தும் மணாளர். சிறப்புற்ற மங்கையர் தம்மோடும் நான் தான் சிற்றம்பலம் பாடி செல்கின்ற போது, புறப்பற்று அகற்றத் தொடங்காதே பெண்ணே, புலை அகப்பற்றை அறுத்தாய், நினைக்கே இறப்பற்றது என்கின்றார் என்னடி அம்மா, என் கை பிடிக்கின்றார் என்னடி அம்மா. அகமர பொருந்தும் என்பதற்கு ஆதாரம், உரை மனம் கடந்த ஒரு பெருவெளி மேல் அரசு செய்து ஓங்கும் அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வளலா திவ்ய திருவடிகளே சரணம்.